திமுக கிளை செயலாளர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்த சம்பவத்திற்கான காரணம் சொத்து தகராறா அல்லது வனத்துறையினருக்கு இன்ஃபார்மராக செயல்பட்டதா? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கருமந்துறை மலைப்பகுதி பெரிதாக ஊடக வெளிச்சமே படாத அமைதியான கிராமம் அன்று திடீரென அரண்டு போயிருந்தது. கல்வராயன் மலையின் சென்டர் பாயிண்டில் அமைந்திருக்கும் இந்த இடத்தில்தான் அந்த படுபயங்கர கொலை சம்பவம் நடந்துள்ளது. நடுத்தர வயதுடைய நபரை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். உயிரிழந்தவர் 45 வயதான ராஜேந்திரன். கருமந்துறை அருகே உள்ள கிராங்காடு பகுதியைச் சேர்ந்தவர். வனவாசிகளுக்கு திமுக கிளை கழக செயலாளராக பரிச்சயமான ராஜேந்திரனுக்கு மனைவியும் 3 பிள்ளைகளும் உள்ளனர். சம்பவம் நடந்த வெள்ளிக்கிழமை மாலை ராஜேந்திரன் மனைவியோடு அவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்கு 2 வீலரில் சென்றுள்ளார். அப்போது வனப்பகுதிக்குள் மறைந்திருந்த மர்ம நபர்கள் திடீரென ராஜேந்திரனை குறிபார்த்து சுட்டுக் கொலை செய்துள்ளனர். கண் முன்பாகவே கணவரை பறிகொடுத்த ராஜேந்திரனின் மனைவி உடனடியாக அருகிலிருந்த கரியகோவில் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் ராஜேந்திரனுக்கும் அவருடைய உறவினர் ஒருவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளாகவே சொத்து தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மலை கிராமங்களில் யாரெல்லாம் நாட்டு துப்பாக்கிகள் பயன்படுத்துகின்றனர், சட்டவிரோதமாக வனப்பகுதியை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் என்கிற விவரங்களையும் ராஜேந்திரன் ஃபாரஸ்ட் ஆபீசர்களுக்கும் பிற அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கும் இன்ஃபார்மராகவும் இருந்து வந்ததாக தெரிகிறது. கடந்த சில மாதங்களாகவே இந்த பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்தவர்கள் மீது அதிகாரிகள் தொடர் நடவடிக்கை எடுத்து வந்துள்ளனர். குறிப்பாக கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராய ஊழல் அமைப்பது போலவே தற்போது நாட்டு துப்பாக்கியையும் ரகசியமாக பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவை மிருக வேட்டைக்கும் சில நேரங்களில் இதுபோன்ற மனித வேட்டைக்கும் பயன்படுத்தப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள கரியகோவில் போலீசார் சந்தேகத்திற்குரிய 2 நபர்களை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே ராஜேந்திரன் மரணத்தில் உள்ள மர்மங்கள் விலகும். சென்னை மந்தைவெளியில் ரவுடி கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த மற்றொரு ரவுடியை போலீசார் காலில் சுட்டு பிடித்தனர். சென்னை மந்தவெளி ரயில் நிலையம் அருகே மௌலி என்ற ரவுடியை அண்மையில் ஒரு கும்பல் கொலை செய்தது. இது தொடர்பாக கௌதம் மற்றும் நிரஞ்சன் ஆகிய இருவரை அபிராமபுரம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ரவுடி விஜயகுமார் உறவினர் பெண்ணுடன் மௌலி பழகி வந்ததால் இருவருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டு இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. இந்நிலையில் விஜயகுமார் இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே பதுங்கி இருந்ததை அறிந்த தனிப்படை போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். அப்போது காவலர் தமிழரசனை கத்தியால் தாக்கிவிட்டு விஜயகுமார் ஓடியுள்ளார். இதனால் போலீசார் அவரது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். கைதான விஜயகுமார் மீது 2 கொலை முயற்சி உள்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். பெங்களூருவில் 7 கோடி ரூபாய் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஆந்திராவில் காலி பணப்பெட்டிகளையும் 3 பேரை கைது செய்து 5 கோடியே 76 லட்சம் ரூபாயையும் போலீசார் மீட்டுள்ளனர். இக்கொள்ளை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் வெளி மாநிலங்களில் விரிவான தேடுதல் வேட்டை நடத்தி வரும் நிலையில் பணம் நிரப்ப பயன்படுத்தப்பட்ட சில காலி பெட்டிகள் சித்தூர் அருகே சாலையோரம் கண்டெடுக்கப்பட்டன. இதனிடையே கொள்ளை சம்பவத்திற்கு சதி திட்டம் தீட்டிய கோவிந்த்புர் காவல் நிலைய குற்றப்பிரிவு அதிகாரி அன்னப்பநாயக், சிஎம்எஸ் ஊழியர் கோபாலகிருஷ்ணா, ஓய்வு பெற்ற ஊழியர் ஜேவியர் ஆகிய 3வரையும் கைது செய்தனர்.
அவர்களிடம் விசாரணை நடத்தி ரவி என்பவரின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5,76,00,000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய ரவி, ராகேஷ், நவீன் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை வெட்டுவாங்கேணி பகுதியில் பழைய கிரானைட் கம்பெனியின் மேற்கூரை ஓடுகளை பிரிக்கும் போது சரிந்து விழுந்து ஒடிசாவைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அந்த கம்பெனியில் ஒடிசாவைச் சேர்ந்த 4 பேர் 1 மாதமாக கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேற்கூரையின் பழைய ஓடுகளை பிரிக்கும் போது தொழிலாளர்களான பாபு மாலிக், சசிகாந்த் மாலிக் ஆகிய இருவரும் ஓடு சரிந்து கீழே விழுந்து பலத்த காயமடைந்தனர். அவர்களை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது இருவரும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நீலாங்கரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கொட்டும் மழைக்கு நடுவே இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. 2-வீலர் ஒர்க் ஷாப் நடத்தி வரும் ராஜா என்பவர் ஒரு கடையில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்களை வாங்க சென்றபோது அந்த வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. உடனடியாக அருகிலிருந்த வாய்க்காலில் சென்று கொண்டிருந்த நீரை எடுத்து தீயை முற்றிலுமாக அணைத்தார். மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்தும் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததை மக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஆனால் உதவிக்கு யாரும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நள்ளிரவில் வீட்டின் கதவை தட்டிய பெண் ஒருவர் உதவி கேட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், நான் அடிபட்டு வந்திருக்கேன் சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். மை நேம் இஸ் மீனாட்சி சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஐ எம் நாட் எ சிக் சார். ப்ளீஸ் சார். சார் 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 எனிபடி ஹெல்ப் மீ சார். சார் பர்கூரில் பல்லவன் வங்கி அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்கு நள்ளிரவில் சென்ற 30 வயது பெண் ஒருவர் வீடுகளை தட்டி கூச்சலிட்டு உதவி கேட்டுள்ளார். அந்த பகுதியில் ஏற்கனவே பவாரியா மற்றும் ஆந்திர மாநில கொள்ளையர்கள் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்ததால் யாரும் கதவை திறக்கவில்லை. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியானதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அந்த பெண் மீட்டஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. குடும்ப தகராறின் போது கணவர் குடும்பத்தினர் அடித்ததால் உள்காயம் அடைந்து மருத்துவமனை சென்ற அந்த பெண் தாகம் எடுத்ததால் அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று உதவி கேட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று அறிவுறுத்திய போலீசார் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். கேளம்பாக்கம் அருகே OMR சாலையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் பீதியடைந்தனர். அந்த வீட்டில் வசிக்கும் நந்தகுமார் குடும்பத்தினர் வெளியே சென்றிருந்த நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 8வது மாடி வரை புகை பரவியதுடன் அருகில் இருந்த வீடுகளுக்கும் தீ பரவும் சூழல் ஏற்பட்டது. குடியிருப்பில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்டோர் லிப்டை பயன்படுத்த முடியாமல் படிக்கட்டுகள் வழியாக அலறி அடித்து வெளியேறினர். மூத்த குடிமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் நந்தகுமார் வீட்டிலிருந்த 12 சவரன் நகைகள், சொத்து பத்திரங்கள் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. விபத்துக்கான காரணம் குறித்து கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கோட்டயத்தில் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வீட்டின் கேட்டை இடித்து தள்ளி உள்ளே புகுந்து விபத்து ஏற்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுரையில் கடையின் ஷட்டரை கையால் நெளித்து
பணம் திருடிய வடமாநில இளைஞர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கிளாஸ்கார தெருவில் வட மாநிலத்தைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் எலக்ட்ரிக் கடையை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் கடையை திறக்க சென்றபோது கடையின் ஷட்டரை நெளிந்து கல்லாவிலிருந்து 5000 ரூபாய் பணம் திருடப்பட்டதை கண்டு அதிர்ந்துள்ளார். சிசிடிவியை ஆய்வு செய்தபோது தனது கடையில் வேலை பார்த்த 4 வடமாநில இளைஞர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து கடை உரிமையாளர் அவர்களை கண்டித்து போலீசில் புகார் அளிக்காமல் மன்னித்து அனுப்பினார். சென்னை KK நகரில் 10 ரூபாய் நோட்டை கீழே போட்டுவிட்டு 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை நூதன முறையில் வழிப்பறி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. MGR நகரைச் சேர்ந்த கன்னியப்பன் என்பவர் KK நகரில் உள்ள 2 வங்கிகளில் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது பணம் கீழே விழுந்துவிட்டதாக கூறி கவனத்தை திசை திருப்பிய இருசக்கர வாகனத்தில் வந்தவர் சைக்கிளில் இருந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு தப்பியுள்ளார். முதியவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பேங்க்கில் ஒரு பக்கம் IOBயில் 50 ரூபாய் எடுத்துகிட்டு காசு எடுத்து வெளியே வந்துட்டோம்னா வந்து தட்டி பின்னாடி காசு வந்துச்சுனோன்னா எனக்கு எத்தனை வந்து நம்ம காசு தான் விந்து போச்சு பேங்க்லேருந்து அப்படின்ட்டு பதற்றத்தில் தான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சைக்கிள் நிறுத்திட்டு பின்னாடி போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா பேக் எடுத்து போயிட்டாங்க. அவங்க வந்து என் பின்னாடியே தான் வந்துக்கிறாங்க போது 2 வீலர் தான் வந்தாங்க. எனக்கு பின்னாடி வந்து தான் வந்து கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எடுக்கும்போது பார்த்தா கத்தி இருந்தால் நான் பிடிச்சிருப்பாங்களே என்னவோ. நான் இப்படி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல எனக்கு. அதனால தான் இது. எவ்வளோ எடுத்தீங்க? 1,50,000 ரூபாய்.